நான் வனஜா மணிவண்ணன் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் மைதா மாவு இருந்தால் இப்படி ஒரு ஸ்வீட் செஞ்சு பசங்களுக்கு போடுங்க. இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கூட வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தை நல்லா போட்டு அதில் வெல்லம் தட்டி பொடிஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். வெல்லத்தை அதில் போடுங்க. அந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா பிசைங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா வெல்லமும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக எல்லாம் மிக்ஸ் ஆச்சு. இப்போது ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து தட்டி இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த பவுடர் மட்டும் நான் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். இதை அதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கோதுமை மாவு சப்பாத்தி போடுற அளவுக்கு போடுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்துக்கணும். கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இது பிசைஞ்சு இது பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி எடுத்துட்டு எண்ணெய் வச்சுட்டு கையில் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி நிறையா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது ரவுண்டாக உருண்டையாக பிடிச்சாச்சு. இந்த பிடிச்சதை எப்படி ஷேப் பண்ணுறதுன்றதை இந்த 2 விரலால் இந்த 2 விரல் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக பெருசாக இப்படி பண்ணுங்கள். இது ஒரு மாடலில் நம்ம இப்போது எண்ணெயில் போட்டு இது எடுக்கணும். இந்த மாதிரி இது இப்போது நான் நிறையா பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாடலில் ஒன்று. அதே மாதிரி இதையே பண்ணிவிட்டு சின்னதாக வேணும்னா இதை இப்படி பண்ணிவிட்டு பாருங்க, இது பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்னதாக சைஸில் பண்ணுங்கள். சின்ன சைஸில் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றணும். நல்லா காயட்டும் எண்ணெய். இப்போ ஒரு பீஸாக நம்ம இதை எடுத்து நம்ம போட்டுட்டு இருப்போம். ஆயில் காஞ்சிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு போடுங்க. நான் ஒரு பீஸாக போடுறேன். இப்போ ஆயிலில் போட்டேன். இந்த பாருங்க, அழகாக கலர் மாறிடுச்சு.